போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பி மேஜர்ல இருக்கிற மைனர் ரிலேஷன் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைனர் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, மைனர் கார்ட்ஸோட மேஜர் ரிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி மேஜருக்கும் மைனருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சி மைனர் கார்டில் இருக்கிற மேஜர் ரிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஓகேவா, கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சி மைனர் கார்டில் வந்து இருக்கிற ரிலேஷன் மேஜர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சி மைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஓகேவா, மேஜர் கார்டில் அப்படின்னு வரும்போது சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர் அப்படின்னு பார்த்தோம். அதே மைனரில் பார்க்கும்போது சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர்னு பார்த்தோம். இப்போ இங்கே இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, மேஜர் பேசிக் ரிலேஷன் வந்து பார்த்தோம், அதுக்கடுத்து மைனர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். அது மாதிரி இப்போ இந்த சி மைனர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரிலேஷன் மைனர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், பேசிக் மைனர் கார்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம மேஜர் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சி மைனர் கார்டில் வந்து பார்க்க போறோம். ஓகேவா, ரெடியா இருக்கீங்களா? அந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ சி மைனரோட மேஜர் கார்ட்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சி மைனர் கார்டோட கார்டு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனர் கார்ட்குள்ளே வந்து சாங் ஒன்று, நம்ம சி மைனர் கார்டில் சாங் ஒன்று பார்த்து அந்த சாங்கில் அந்த மேஜர் கார்ட்ஸ் சி மைனர் கார்டுக்கு மேஜர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கார்ட்ஸ் வருது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சி மைனர் எப்படி நம்ம வாசிக்கணும், சி, டி ஷார்ப், ஜி, சி மைனர். ஓகேவா, திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சி, டி ஷார்ப், ஜி, சி மைனர் கார்டு. திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சி, டி ஷார்ப், ஜி. ஓகேவா, சி மைனர் கார்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மைனர் ரிலேஷன் வந்து எஃப் மைனர் கார்டு, ஜி மைனர் கார்டு வந்து பார்த்தோம். எஃப் மைனர் கார்டு எப்படி ப்ளே பண்ணோம், எஃப், ஜி ஷார்ப், சி, எஃப் மைனர். திரும்பி உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், எஃப் மைனர் எப்படி கார்டு வந்து பிடிக்கணும், எஃப், ஜி ஷார்ப், சி, எஃப் மைனர். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜி மைனர் எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன், ஜி, ஏ ஷார்ப், டி, ஜி மைனர் கார்டு. திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜி, ஏ ஷார்ப், டி, ஜி மைனர். இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர். இப்போ தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணுறோம் இந்த சி மைனர் கார்டு எப்படி வருது, எஃப் மைனர் கார்டு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜி மைனர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷோ பண்ணுறோம், பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீனில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஃபார்முலா வந்து ஷோ பண்ணியிருப்போம். ஓகேவா, 4+4 வந்து பார்த்தீங்கன்னா மைனர் கார்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 4+4, அதோடைய ரிலேஷன் கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 5+2. ஓகேவா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாங் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீர் சொன்னால் போதும் செய்வேன். ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜெசன் அவங்களோட சாங்கு நீரே வால்யூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் இருக்குது. ஸோ அந்த பாட்டு யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து நீங்கள் அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், அப்படியே ப்ளே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ப்ளே பண்ணி கார்ட் பிடிச்சி பாருங்கள். ஓகேவா, இப்போ அந்த சாங் தான் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த சாங்கில் இருக்கிற கார்ட்ஸு, மைனர் கார்ட்ஸ் அண்டு மேஜர் கார்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம், அந்த சாங்கில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேவா, சி மைனரில் என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்ட்டு அந்த சாங் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு டெமோக்காக எடுத்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, சூப்பர். இப்போ இதுக்காக நான் எடுத்துக்கிட்டே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பேலட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆர்பி அப்படின்ற ஒரு பீட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போது நான் பாடுறத நீங்கள் கவனிக்கிறத விட அந்த அந்த பாடுற இடத்துல என்னென்ன கார்ட்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ இதுக்கான டெம்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 78 வந்து நான் வச்சுக்கிறேன் டெம்போ டைமிங். இப்போ இன்ட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே,
நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே என் அன்பு இயேசுவே என் அன்பு இயேசுவே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சி மைனர் கார்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கார்ட்ஸில் சி மைனர் கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தோம் சி மைனர் கார்டோட ரிலேஷன் என்ன சி மைனர் எஃப் மைனர் ஜி மைனர் சி மைனர் கார்டோட ரிலேஷன் என்ன எஃப் மைனர் ஜி மைனர் இதான் வந்து பார்த்தீங்கன்னா சி மைனர் கார்டோட ரிலேஷன் இதோட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஃப்ளாட் மேஜர் ஓகேவா ஏ ஃப்ளாட் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சி மைனர் கார்டுக்கு வந்து ரிலேஷனாக மேஜர் கார்டு வருது ஏ ஃப்ளாட் மேஜர் ஓகேவா எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த சரிகம பதனிசா பார்த்துருப்பீங்க சரிகம பதனிசா இதில் என்ன நோட் வருது ஜி ஷார்ப் பட் இந்த ஜி ஷார்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட் முன்னாடி இருந்து பின்னாடி வரும்போது ஜி ஷார்ப்பாக வரும் நோட்டோட சவுண்டு ஷார்ப்பாக இருக்கும் பின்னாடி இருந்து முன்னாடி ப்ளே பண்ணும்போது ஃப்ளாட்டாக மாறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுக்கும் ஷார்ப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா ஷார்ப் அப்படின்ற போது முன்னாடி இருந்து பின்னாடி போகும்போது அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் ஓகேவா பின்னாடி இருந்து முன்னாடி வரும்போது ஃப்ளாட்டாக மாறும் அந்த கார்டு ஓகேவா அந்த பிளாக் நோட்டில் மட்டும் அப்படி ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது ஓகேவா இது உங்களுக்கு தெரிலனா வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த ஷார்ப் அந்த சிம்பிளும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சிம்பிளும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் அந்த இமேஜ் ஸோ பாருங்கள் பார்த்துட்டிங்களா சூப்பர் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷார்ப்புக்கும் ஃப்ளாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான் ஓகேவா ஓகே நைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ரிலேட்டிவாக வந்து ஏ ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது ஏ ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கார்டு சி மைனர் கார்டுக்கு ரிலேஷன் ஏ ஃப்ளாட் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏ ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கணும் ஏ ஃப்ளாட் அப்படின்ற போது இது ஏ ஃப்ளாட் இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இதுலனா கார்ட்ஸோட வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது நான் தேர்ட் வேரியேஷன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறேன் ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் பண்ண வேணாம் நீங்கள் ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற மேஜர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் கார்டுக்கு வந்து மேஜர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் மேஜர் ரிலேஷன் ஓகேவா ஓகே ரெடியாக இருக்கீங்களா பார்த்துலாமா ஓகே இப்போ நெக்ஸ்ட் ரிலேஷன் பார்க்கலாம் இதே சாங்கை திரும்பி என்ன பண்ண போகிறோம் பாடி நம்ம கார்டு பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ண போகிறோம் பாட போகிறோம் ஸோ வாட்ச் பண்ணுங்க நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை
செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார்டு வந்துச்சு? சி மைனர் கார்டில் எக்ஸ்ட்ரா ரிலேஷன் மேஜர் கார்டில். இப்போ பி ஃப்ளாட் வந்துச்சா? பி ஃப்ளாட் ஆர் ஏ ஷார்ப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வராத படிக்கு ஏ ஃப்ளாட்டு பி ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட், ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 மேஜர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சி மைனர் கார்டில் வந்து பார்த்துருக்குறோம், ஓகேவா? இந்த இடத்துல இந்த பி ஃப்ளாட் வருது அப்படின்றத பார்க்கலாமா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் வரும்போது ஏ ஃப்ளாட், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவேன்னு வரும்போது ஜி மைனர் பிடிக்கலாம், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் சி மைனர் செய்வேன், நீர் காட்டும் வரும்போது தனனானா. எந்த இடத்துல நோட் நிக்குது? எஃப், எஃப் மைனர், ஓகேவா? எஃப் மேஜர் பிடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்காது, வராது, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் கார்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஆக்சிடென்டல் கார்டு ஆர் சிச்சுவேஷனல் கார்டு, ஓகேவா? இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். இந்த மைனர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மைனர் கார்டு தான் ஆப்டாக இருக்கும், ஓகேவா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஏ ஃப்ளாட், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, எஃப் மைனர் அந்த இடத்துல வருது பாத்தீங்களா? தானானா, அந்த தானானா வருது பாத்தீங்களா? அந்த இடத்துல பி ஃப்ளாட் வருது. இங்க தான் வந்து நிக்குது நோட் பாத்தீங்கன்னா, பி ஃப்ளாட் தான் வந்து நிக்குது பாருங்க. இப்ப பி ஃப்ளாட் வருது. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. இந்த இடத்துல பி ஃப்ளாட் வருது. செகண்ட் ஆராதனை வரும்போது பி ஃப்ளாட். ஆராதனை இயேசுவுக்கே, நீர் சொன்னால் போதும் சி மைனர், நீர் காட்டும் எஃப் மைனர், உம் பாதம் ஏ ஃப்ளாட், என் அன்பு இயேசு, என் அன்பு இயேசுவே. எஃப் அது ஜி மைனர், ஓகேவா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அதாவது அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார்டோட ஷிஃப்டிங் இருக்கு இல்லையா? செகண்ட் டைம் வரும்போது நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் காட்டும், அந்த இடத்துல டவுன் ஆகுது பாருங்க. அந்த அந்த சாங்கோட அந்த நோட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகுது. அப்ப அந்த டவுன் ஆகும்போது பி ஃபிளாட் கொடுக்கலாம், ஓகேவா?
நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அப்போ செகண்ட் டைம் பாடும்போது நீ சொன்னால் போதும் செய்வேன், அந்த மைனர் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, எஃப் மைனர் கொடுக்கலாம், பி ஃபிளாட் கொடுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் கார்டு ஓகேவா? இது எப்படி வேணா இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா மாத்தலாம். எஃப் மைனர் கொடுக்க வேண்டிய இடத்துல பி ஃபிளாட் கொடுக்கலாம். இது அழகுபடுத்துற மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி கார்டு நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, மைனர் மேஜர்னு கொடுக்குறோம் பாத்தீங்களா, ரிலேஷன் கார்டு. இது ரிலேஷன் கார்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறது எல்லாமே. அது அழகுபடுத்துறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ்லாம் இருக்குது ஓகேவா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பெயிண்ட் அடிக்காத வீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் கார்டில் ரிலேஷன் கார்டு, பேசிக் ரிலேஷன் கார்டுன்றது பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி பெயிண்ட் அடிக்காம வச்சிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து முடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நான் மெர்ஜ் பண்றேன்னா, இதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா கத்துக்கிட்ட விஷயம். அந்த அளவு கட்டி முடிச்சிருக்கிறது ஓகேவா வீட்டு. அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது பாத்தீங்கன்னா கலரிங் பண்றதுக்கு பெயிண்ட் அடிக்க தான் என்ன ஆகும்னா வீட்டோட ஒரு ஃபுல் அந்த வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ வீடு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வர்றதுக்கு ஒரு பெயிண்ட் தான் காரணம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பெயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் கார்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணும் ஓகேவா. இது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி மியூசிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்க்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிராயிங் பண்ணுவார், எவ்வளோ அழகாக வந்து டிராயிங் பண்ணுவார், என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஓகேவா. ஓகே, இந்த கார்ட்ஸ்லாம் கலரிங் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் வாசிக்கிறோன்னா அந்த சாங்க்கு கலரிங் ஓகேவா. இப்போ செகண்ட் டைம் வரும்போது நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை ஜி ஏ ஃபிளாட் இன் அன்பு இயேசுவே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாங்க்கு மேஜர் வந்து பார்த்தாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு மேஜர் கார்டு மட்டும் பார்க்கணும். சி மைனரில் 2 மேஜர் கார்டு பார்த்துட்டோம். இப்போது அந்த ரிலேஷன் கார்டு, அதாவது ரிலேஷன் சி மைனர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட் வருது அப்படின்னு பார்க்கும்போது சி, டி, இ ஃபிளாட், ஏ, ஜி, ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், சி. திரும்பி சொல்கிறேன், சி, டி, டி ஷார்ப், அதாவது ஆக்சுவலாக டி ஷார்ப்னு சொல்லலாம், இ ஃபிளாட்னு சொல்லலாம் ஓகேவா, நோ கன்ஃபியூஷன் ஓகேவா. அப்புறம் எஃப், ஜி, ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், சி ஓகேவா. ஓகே நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபிளாட் பார்க்குறோம் ஓகேவா. இந்த இ ஃபிளாட் எங்கே வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த சாங்கில் நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு
வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாங்கில் நீர் சொன்னால் போதும் செய்வேன், இந்த சாங்கில் எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ ஃப்ளாட் எங்கே வருது அப்படின்றத பார்க்கலாம். ஆராதனை அந்த இடத்துல அந்த கார்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆராதனை அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ஸில் தான் இந்த இ ஃப்ளாட் வருது. ஓகேவா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை பி ஃப்ளாட், ஆராதனை பி ஃப்ளாட் வரும்போது ஆராதனை இயேசுவுக்கே. இ ஃப்ளாட் வருதா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சோ இந்த இடத்துல வருது. அடுத்து கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல வரும்போது இ ஃப்ளாட், எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை, ஏது அப்படின்னு வரும்போது இ ஃப்ளாட், ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அந்த இடத்துல வருது ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஃப்ளாட் ஜி மைனர். சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே, என் அன்பு இயேசுவே. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சி மைனருக்கு என்னென்ன மேஜர் ரிலேஷன் கார்டு வருது? சி மைனர், E flat, B flat, A flat. ஓகேவா? E flat, B flat, A flat, E flat, B flat, A flat. ஓகேவா? நைஸ். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ பார்த்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷோ பண்ணுற டிஸ்பிளேயில் நீர் சொன்னால் போதும் செய்வேன் என்னென்ன ரிலேட்டிவ் கார்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனலாக முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜி மைனர் கார்ட் பிடிக்கிற இடத்துல ஜி மேஜர் சேர்த்துக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சி மைனர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை நோட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜி மேஜர் கார்டு. ஓகேவா? ஆராதனை இயேசுவுக்கே. அப்பதான் சாங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். இந்த ஜி மேஜர் கார்டு கொடுத்தாத ஜி மைனர் கொடுக்கும்போது ஃபுல்ஃபில் ஆகாது. ஜி மைனர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ட் ஆகும், ஆனா நல்லா கரெக்டா ஆப்ட் ஆகுறது ஜி மேஜர் கார்டு. ஓகேவா? சி மைனர் கார்டுக்கு ஜி மேஜர் கார்டு கொடுங்க. ஓகேவா? ஹை நோட் அங்க நிக்குது, ஹை நோட்ல நிக்குதுன்னா அப்ப ஜி மேஜர் கார்டு தான் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே,
கரெக்டாக நிற்கிதா? அப்போ ஜி மேஜர் கார்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாங்கோட அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸ் ப்ளஸ் வந்து சாங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து என்னென்ன கார்டு வருது அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள். பார்த்துட்டிங்களா? சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல வருதோ கார்ட்ஸ் பிடிச்சி பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சி மைனர் கார்டில் இருக்கிற மேஜர் ரிலேஷன் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ரிலேட்டிவாக என்ன சாங் எடுத்தோம்? நீர் சொன்னால் போதும் செய்வேன் அந்த சாங் எடுத்தோமா? அந்த சாங்கில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். நிச்சயமாக மீண்டும் அடுத்த கீபோர்ட் கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் நிச்சயமாக. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என்னென்னா நம்ம டிஜே சேனலில் வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஜே சேனல் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக அதில் வருகிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் உங்களை ஆசீர்வதிக்க கூடுமான ப்ரோக்ராம்ஸ் அது நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஜே சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டிஜே. ஓகேவா? ஸோ அந்த சேனல் டிஜே வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் டிஜேல வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் அந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. கண்டிப்பாக அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்க கூடுமான ஒரு காரியமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ மீண்டும் அடுத்த கீபோர்ட் கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ. God bless you.